ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். விவரம் என்ன? இந்தியாவில் 29 தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்த நிலையில அந்த சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாக பல சட்ட திருத்தங்கள் செய்து 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாக ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது. அந்த சட்ட தொகுப்புகள் அனைத்தும் தொழிலாளர் விரோத போக்க நடவடிக்கையாகவும் அதே போல கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பதாக தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இப்ப இந்த நிலையில அந்த 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற்று ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும். மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு முறையாக ஒதுக்க வேண்டும். இன்சூரன்ஸ் துறையில 100% அந்நிய முதலீடை அனுமதிக்கும் அந்த புதிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரும் தொழிலாளர் விரோத அதே போல விவசாய விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் ஏற்கனவே இருந்தது போலவே மகாத்மா காந்தி பெயரிலே செயல்படுத்த வேண்டும். அந்த திட்டத்தை நீர்த்து போகும் வகையில புதிய சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, ஏற்கனவே இருந்த முறையிலே செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று அகில இந்திய வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் குறிப்பாக தோமுசா, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயில் மறியல் போராட்டம், ஒன்றிய அரசு அலுவலகம் முற்றுகையிடும் போராட்டம் என தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில திருச்சி மாவட்டத்திலும் ஒன்றிய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அவர்கள் ரயில் நிலையத்திற்குள் செல்ல முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது லேசாக தள்ளுமுள்ளும் தரப்பிற்கும் இடையே ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளையும் தடுப்பையும் தாண்டி தொழிற்சங்கத்தினர் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்குள் சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். இதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் அதே போல ரயில் நிலையங்களையும் முற்றுகையிட்டும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டும் தொழிற்சங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இஸ்லாம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய மோடி அரசினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து 25 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் இன்றைக்கு பங்கேற்று இருக்கிறார்கள். இனியும் இந்த அரசு தொழிலாளர்களை ஏமாற்றி ஆட்சி நடத்த முடியாது என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே நிரூபித்திருக்கிறது. ஆகவே எப்படி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் மோடி வந்தால் பேனரை காட்டி எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்தாலும் இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை இயற்றிய மோடி அரசு திரும்ப பெறுகிற வரை அவரை எதிர்க்கிற போராட்டங்கள் தொடரும். திருச்சியே அதற்கு திருப்பு முனை. இன்றைக்கு தடை அதை உடை என்று சொல்லதை போல இன்றைக்கு அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் தடையை உடைத்து ரயிலை மறியல் செய்து இன்றைக்கு கைதாகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.